வணக்கம் பிரியமானவர்களே. ஆர்வமான ஒரு செய்தி நான் இந்த இடத்துல படித்துக் கொண்டிருந்தேன். தேவன் எவ்வளவு அதிகமாய் அவருடைய வார்த்தையினாலே நமக்கு வழிநடத்துதலை இந்த இடத்துல கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்க பார்க்க முடியாது. இங்கு 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 17 சொல்கிறது போல, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நீயும் யார் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை வாழ்கிற ஒருவராய் இந்த இடத்தில் இருக்கிறீர்களோ, உலகத்தினுடைய விருப்பத்தில் பாவம், தவறு, தவறான செயல்கள், அழிவான வாழ்க்கை, உலகத்தின் சிநேகம், உலகத்துக்குரிய வழி, கெட்ட பழக்கங்கள், இது போன்ற எல்லாமே இந்த உலகத்தின் தொடர்புடையதா இந்த இடத்துல இருக்கும். ஆனா தேவனுடைய வார்த்தை தெளிவுபடுத்துகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், யாருக்குள்ளாக? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் மாறுகிறான், ஒரு புதிய நபராய் மாற்றப்படுகிறான். பழையவைகள் இந்த இடத்துல ஒழிந்தன, எல்லாமே புதிதாகின. ஆம், இதுதான் தேவனுடைய கைகளில் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையானதை ஒப்படைக்கும் பொழுது நடைபெறுகிறதா இடத்துக்கு இருக்கிறது. இதுதான் தேவன் ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கைக்குள்ளாக செய்கிறதா இருக்கிறது. பல மக்கள் நம்முடைய ஆலயத்தில் இப்படியான சாட்சிக்கான பதிலை பெற்றவராயிருக்கிறார்கள். முன்பு ஒரு மோசமான கணவர், ஆனால் இப்பொழுது சிறந்த ஒரு கணவர். முன்பு மோசமான ஒரு மகன் மகள், இந்த நாள் ஒரு சிறந்த பிள்ளை. தேவன் அவர்களுடைய கடந்த கால வாழ்க்கையை முற்றிலும் இந்த இடத்துல மாற்றினவராய் இந்த இடத்துல இருக்கிறார். அந்த பொய்யிலிருந்து, அந்த தவறான வாழ்க்கையிலிருந்து, உலக ரீதியான அழுக்கிலிருந்து விடுதலையாக்குனது மட்டுமல்ல, தேவன் அவர்களுக்கு புது பிறப்பானதை இந்த இடத்துல கொடுத்திருக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வாதமானதா இருக்கிறது. மிக சரியாக இப்படியான ஒரு சாட்சியை தான் இந்த நேரம் நீங்க பார்க்கணும் நான் இந்த இடத்துல விரும்புறேன். ஒரு அழிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ தீர்மானித்த ஒரு வாலிபர் தன்னுடைய தவறான ஒரு சகவாசத்தினாலே தன்னுடைய வாழ்க்கையை இந்த தவறான பாதைக்கு கொண்டு செல்ல அனுமதித்த காரணத்தினாலே இந்த நபர் மிக மோசமான ஒரு நபரா இந்த இடத்துல மாறினார். அப்படியாக தன்னுடைய வாழ்க்கை இந்த இடத்துல வாழ்ந்தார், நினைத்து கொண்டார் இதுதான் சிறந்த வாழ்க்கை. ஆனா எப்பொழுது எல்லாமே திரும்பியது? எந்த நாள் இவருடைய வாழ்க்கை எல்லாமே இந்த இடத்துல மாற்றம் அடைந்தது? தேவன் இவருக்கு எப்படியாக உதவியானதை செய்தார். இந்த நபருடைய கடந்த கால வாழ்க்கை, இந்த அழிவின் உலகத்துக்குரிய வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை ஆயுதத்தில் மாறியது? தேவன் எப்படியாக உதவி செய்தார்? நீங்க இந்த சாட்சியை பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். சாட்சி பிற்பாடு மீண்டும் இணைந்திருப்பேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ரோஜேஷ். சரியா இந்த யூனிவர்ஸ் ஆலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில ரொம்பவும் அழிக்கப்பட்ட ஒரு நிலைமையை தான் இருந்துச்சு. சொல்ல போனா நான் 10வது வந்து ஃபெயிலான ஒரு நபரா இருந்தேன். இதனால என்னுடைய ஃபேமிலியில என் அப்பா, என்னுடைய அம்மா இருக்கட்டும், இவங்க வந்து என்ன வந்து ஒரு மரியாதை கொடுக்காத ஒரு நபரா இருந்தாங்க. என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடியவங்க. ஒரு பிரச்சனையில என் அம்மா என்கிட்ட இந்த வார்த்தையை கூட சொல்லியிருந்தாங்க, நீ உயிரோடு இருக்கிறது இறந்தாலே நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் 10வது ஃபெயிலான ஒரு காரணத்தினால எனக்கு வந்து நண்பர்களுடைய சகவாசமானது இல்லை. அதனால வந்து யாருக்குன்னா ஃபெயிலான பசங்க, என்னோட பெரிய பசங்க, அவங்க கூட போய் நான் சுத்த ஆரம்பிச்சிருந்தேன். அவங்க கிட்ட இருந்து ஒரு தவறான பழக்கம் கற்றுருந்தேன். குடிக்க ஆரம்பிச்சேன், சிகரெட் குடிச்சேன், நான் வந்து பாக்கு போட்டேன், என் நஞ்சா கூட அடிச்சிருக்கேன், ஆபாச படம் நான் பார்க்கக்கூடிய நம்ம இத்தனையும் இது எல்லாமே நான் 16 வயசுல செய்ய ஆரம்பிச்சேன். இதனால என் வீட்டுக்குள்ள என்ன வந்து ஒரு மரியாதை இல்லாத ஒரு நபராக இருந்தேன். என் குடும்பத்தின் மத்தியில எல்லா நேரமும் நான் வந்து புறக்கணிக்கப்பட்டேன். நான் என்ன பண்ணேன், இன்னும் அதிகம் இந்த தவறை நான் செய்ய ஆரம்பிச்சேன். பசங்க கூட போறது, பைக்ல சுத்துறது, நைட்ல போற ஒரு பசங்களை போட்டு அடிக்கிறது. ஒரு சிலர் டைம்ல வேலை முடிச்சுட்டு ஒரு சிலர் ஃபேமிலியில இருக்கிறவங்க வருவாங்க. அவங்கள கூட என்ன பண்ணுவோம்னா, நான் நிறுத்தி வழிமறிச்சு சும்மா விளையாட்டுக்காக அவங்கள வந்து அடிச்சு அந்த இடத்துல இருந்து ஓட விடுவோம். அந்த மாதிரி ஒரு தவறு கூட நான் செஞ்சிருக்கேன் நானு. இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையானது ரொம்பவும் ஒரு மோசமான ஒரு நிலைமை தான் பொருந்துச்சு. இது எல்லாமே நான் செஞ்சாலும் எனக்கு வந்து அந்த நேரத்துல ஒரு திருப்தியானது இல்லை. அதனால என்ன பண்ணுவேன்னா, அதிகமான ஒரு போதை பழக்கம் நான் எடுத்துக்க ஆரம்பிச்சேன். குடிக்க ஆரம்பிச்சிருந்தேன். அந்த குடிக்கு நான் வந்து 16 வயசுன்றதுனால அந்த டைம்ல என் கையில வந்து காசு ஆனது இல்ல. காசு இல்லாத ஒரு காரணத்தினால நான் என்ன பண்ணுவேன்னா, எங்க அப்பா பாக்கெட்ல வந்து போய் காசு எடுப்பேன் அவருக்கு தெரியாம. எங்க அம்மா தெரியாம பீரோ சாவி ஒரு சாவி நான் வச்சிருந்தேன். அவங்க வீட்ல இல்லாத டைம்ல நான் அங்கேருந்து காசு எடுப்பேன். நான் போய் பசங்க கூட சேர்ந்து திருப்பி இதுல வந்து சரக்கானது வாங்கலாம், குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்படிதான் என் வாழ்க்கையானது ரொம்ப அழிக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருந்துச்சு. எனக்கு வந்து வீட விட சொல்லப்போனா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க தான் எனக்கு ஜாஸ்தி. ஃப்ரெண்ட்ஸுங்க தான் ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலையில நான் இருந்தேன். ஒரு நாள் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து நாங்க வந்து அப்போ ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையானது பண்ணும்போது தான் யூனிவர்சல் ஆலயத்திலிருந்து ஒரு தெய்வனுடைய மனுஷன் அந்த இடத்துல வந்திருந்தாரு. வந்து எங்களை வந்து ஒரு அழைப்பிதழானது கொடுத்திருந்தாரு. உங்களுக்கு திறமையானது இருந்தால் நீங்க என்ன பண்ணலாம்? வாலிப கூட்டமானது இருக்கு. இல்ல வாலிப கூட்டத்தை நீங்க வாங்க, வந்து உங்களுடைய திறமையை காமிங்கன்னு சொல்லிட்டு, நான் அந்த நேரம் தான் நாங்க வந்தோம். அந்த இடத்துல நாங்க வரும்போது தான் நாங்க ஒரு டான்ஸ் மூலியமா ஒரு ஜிம்னாஸ்டிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாலிப கூட்டத்துல நான் வந்தேன். வந்த முதல் கூட்டத்துலயும்
ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வானது இருந்துச்சு. ஏன்னா வெளியில இருக்கக்கூடிய நண்பர்களுடைய பார்க்கிலும், வெளியில இருக்கக்கூடிய இடத்த விட, நான் இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு வித்தியாசத்தை ஏற்படுது. அந்த இடத்துல வந்து நாங்க டான்ஸ் ஆடியிருந்தோம். அந்த இடத்துல ஒரு என்ஜாய்மென்ட் நாங்க பண்ணியிருந்தோம். ஆனா, அந்த கூட்டம் முடிவுல ஒரு ஜெபமானது எனக்கு செஞ்சிருந்தாங்க. அந்த ஜெபம் செஞ்சு முடிச்ச உடனே, நான் என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் ஒரு மயக்கம் அடிச்சு கீழ விழுந்தேன் நானு. எனக்குள்ள உடம்புக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு இருந்துச்சு. எனக்குள்ள ஏதோ விட்டு வெளிய போன மாரி நான் உணர்ந்தேன் நானு. அந்த நேரத்துல நான் இப்ப ஒரு தேவனுடைய மனுஷனிடத்த கேட்டிருந்தேன். எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்ப அவர் சொல்லியிருந்தாரு, "இந்நாள் வரையிலும் நீ ஒரு அசுத்த ஆவியினால ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நபரா இருந்த. இந்த ஜெபத்திலிருந்து நீ வெளிப்படுத்தப்பட்ட" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பிற்பாடு நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, என்னோட வெளியில இருக்கக்கூடிய நண்பர்களுடைய சகவாசத்தோட இந்த ஆலயத்திற்குள்ள வரும்போது, நான் அநேக ஃப்ரெண்ட்ஸுங்க எனக்கு கிடைச்சிருந்தாங்க. நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட பேச ஆரம்பிச்சேன். இவங்க ஆலயத்துக்கு ஒரு ஒரு முறையும் என்ன வரும்படியான எனக்கு அழைப்பிதழானது குடுத்திருந்தாங்க. நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு நான் வர ஆரம்பிச்சிருந்தேன். வரும்போது ஒவ்வொரு கூட்டத்திலயும் ஒவ்வொரு வித்தியாசமானத நான் கத்துக்கிட்டேன். ஒரு ஒரு செய்திய நான் பெற்றுக்கொண்டேன். இந்த பிரச்சனையானது எனக்கு சீக்கிரமா முடியல. நான் ஆலயத்திற்குள்ளாக வந்தாலும், புதன்கிழமையானது வந்திருந்தேன், வெள்ளிக்கிழமையானது வந்திருந்தேன். என்னுடைய விடுதலைக்கான கூட்டத்தில கலந்து ஞாயிற்றுக்கிழமை கலந்தேன். ஆனா என்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன இன்னும் விடல. நான் சர்ச்சுக்கு போறத சொல்லி என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒரு சில நேரத்துல எனக்கு ஃபோன் பண்ணி என்ன அவமானப்படுத்துனாங்க. "என்ன சர்ச்சுக்கு போய் என்ன பாஸ்டர் ஆவ போறியா?" அப்படின்ற மாரி ஒரு வார்த்தையானது கூட கேட்டிருந்தாங்க. நான் சர்ச்சுக்கு வந்திருந்தாலும், சர்ச்சை முடிச்சுட்டு வாலிப கூட்டம் முடிச்சு நான் வெளிய போகும்போது, சிகரெட் புடிச்சுட்டு நான் போவேன் நானு. என்னோட சர்ச்ல இருக்கக்கூடிய பசங்க என் கூட வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, "இது மாரி செய்யாத, இது தவறு" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இருந்தாலும் நான் இந்த சிகரெட்டானத புடிச்சுட்டு நான் போவேன் நானு. சர்ச்சுக்குள்ள பார்க்கும்போது ஒரு நல்ல பையனா நான் காமிச்சுப்பேன். ஆனா சர்ச்ச விட்டு நான் வெளிய போகும்போது, அதே போதை பழக்கம், அதே பழைய வாழ்க்கையில இருக்குது, அதே அப்பா, அம்மாக்கு கீழ்ப்படியாது, இந்த மாரி தான் இருந்தேன் நானு. ஆனா, ஒரு போதகர் முன்னாடியும், ஒரு தேவனுடைய மனுஷன் முன்னாடி போய் முன்ன ஒரு பரிசுத்தமான ஒரு நபரா நான் காமிச்சுக்கிட்டேன் நானு. அந்த அசுத்த ஆவி எனக்குள்ளாக இருந்து எது வெளிய போச்சோ, அது எனக்குள்ளாக இருந்து முழுமையா போகல. அப்போ வந்து நான் புதன்கிழமை கூட்டத்துல நான் வந்தேன். புதன்கிழமை கூட்டத்துல மெய்யான விடுதலை எப்படி நம்ம பெறணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கத்துக் குடுத்திருந்தாங்க. மெய்யான விடுதலையான நம்ம எப்போ பெறுவோம்னா, நமக்குள்ளாக இருக்க பரிசுத்த ஆவி பெறும்போது மட்டும் தான் மெய்யான விடுதலை பெறும்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப எனக்கு பரிசுத்த ஆவி நிச்சயமா எனக்கு என்னன்னே தெரியல எனக்கு அப்போ. பரிசுத்த ஆவினா என்னன்னு கூட நான் கேட்டிருந்தேன். அப்போ ஒரு தேவனுடைய மனுஷன் எனக்கு உணர்த்திருந்தாரு. இயேசுவுடைய ஆவி தான் பரிசுத்த ஆவி. அப்ப நான் கேட்டிருந்தேன், இந்த பரிசுத்த ஆவி நான் பெறணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது, எனக்குள்ளாக என்னென்ன தவறு இருக்கோ அந்த பட்டியல சொல்ல சொன்னாரு. எல்லாம் தவறு நான் கூச்சப்படல. நானு எல்லா விஷயத்தையும் சொன்னேன். அவர் சொல்லியிருந்தாரு, "இது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு விஷயம். நீ இந்த விஷயத்த நீ செஞ்சனா, எப்படி பரிசுத்த ஆவிய பெற முடியும்?" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒவ்வொரு முறையும் நான் ஒரு ஒரு தவறானது செய்யும்போது, அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நான் யோசிச்சேன் நான். நான் இந்த விஷயத்த செஞ்சேன்னா, அந்த தவற நான் ஏற்படுத்துறேன்னா, நான் தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒரு விஷயத்த செய்றேன். நான் இத செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இருந்தாலும் எனக்குள்ள அந்த பெறலானது இல்ல. நான் வந்து தேவனுக்கு பிடிச்ச விஷயத்த செய்றதுக்கு. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் முதலாவது விடுதலை பெறணும்னு சொல்லிட்டு. வெள்ளிக்கிழமை கூட்டத்துல வாங்க, நான் வந்து விடுதலையானது பெற்றுக்கொண்டோம். முழுமையான மனம் திரும்புதல் நான் ஏற்படுத்தினேன். ஆண்டவரே நான் இனியும் நான் இந்த தவற நான் செய்ய மாட்டேன். நான் என் வாழ்க்கையில வந்து நான் முழுமையா நான் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். அந்த நேரம் நான் புதன்கிழமை கூட்டத்துல வரும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த கூட்டம் எனக்கான கூட்டம்னு சொல்லிட்டு. இப்ப என்ன நான் பண்ணேன்னா, நான் தவறான செயல் எந்த இடத்துல நான் செய்றேன். என்னோட தவறான நண்பர்களுடைய சகவாசம். முதல்ல நான் நண்பர்களுடைய சகவாசத்த துண்டிச்சேன். பிற்பாடு ஆலயத்துல இருக்கக்கூடியவர்கள், தேவனுடைய நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு பசங்கள என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பா நான் ஃப்ரெண்ட்ஸுங்களா நான் ஏத்துட்டேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, என்னை இன்னும் தேவனுக்கு நெருக்கமா கொண்டு போனாங்க. பிற்பாடு நான் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டேன். பரிசுத்த ஆவியினால நான் நிரப்பப்படக்கூடிய இந்த நேரமானது நான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லா விஷயத்தையும் நான் சிறந்ததா மாத்தணும். எல்லா விஷயத்தையும் நான் ஒழுங்கா மாத்தணும். எந்த இடத்துல நான் அவமானப்படுத்தணும், எந்த இடத்துல நான் வந்து பிரச்சனையானது இருக்கணும், எந்த வீட்ல எனக்கு அவமானமா இருக்கோ, எல்லாத்தையும் நான் மாத்தணும். தேவன் எனக்கு உணர்த்தியிருந்தாரு. நான் தேவனுடைய ஆவி எனக்குள்ளாக இருக்குன்னா, நான் எல்லா இடத்துலயும் ஒரு சாட்சியான நபரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி 10th எழுத்துல பாஸ் பண்ணேன். எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலையானது கிடைச்சிருந்தது. ஐடிஐ முடிச்சேன். எனக்கு வந்து ஒரு கார் கம்பெனியில வந்து சர்வீஸ் அட்வைசர் போஸ்டிங் ஆனது கிடைச்சிருந்தது. நான் சரியா சொல்லப்போனா ஆலயத்துக்கு வரும்போது, என்னுடைய சம்பாத்தியமானது ஏறக்குறைய வந்து ரூ. 2,500 ஒரு மாதம் இவ்வளோ தான் என்னுடைய சம்பாத்தியமானது இருந்தது. இந்த ரூ. 2,500 சம்பாத்தியத்துல தான் என்னுடைய வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து என்ன பண்ணணும், என் பணத்த குடுத்தேன். என் வீட்லருந்து எனக்கு ஒரு தொகையா ரூ. 250 அந்த நேரமானது குடுப்பாங்க. அந்த ரூ. 250 நான் தேவனுக்கான காணிக்கைன்னு நான் குடுக்க ஆரம்பிச்சேன். இப்போ நான் தசம பாகத்த பத்தி கத்துக்கொண்டேன். தசம பாகம்னா என்னன்னு எனக்கு தெரியாம இருந்துச்சு. காணிக்கை மட்டும் தேவனுக்கு உண்மையானது இல்ல. தசம பாகம் மிக முக்கியமானது நான் அப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ரூ. 2,500 சம்பளத்துலருந்து நான் தசம பாகம் பிரிச்சு வைக்க ஆரம்பிச்சேன். பிற்பாடு எனக்கு வேற ஒரு கம்பெனியில எனக்கு வேலை கிடைச்சுச்சு. அந்த கம்பெனியில வந்து எனக்கு ஒரு ரூ. 5,000 சம்பளம். அடுத்த ஒரு கம்பெனியில ஒரு ரூ. 8,000 சம்பளம். அதுக்கு அடுத்து ஒரு கம்பெனியில ரூ. 10,000 சம்பளம். ஏறக்குறைய என்னுடைய சம்பாத்தியம் கடைசியா ரூ. 15,000 10th ஃபெயில் ஆன ஒரு நபர் ரூ. 15,000 சம்பளம். ஏறக்குறைய வந்து ஒரு 10 வருஷத்துக்கு
ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னும்போது மிகப்பெரிய ஒரு சம்பளம் அந்த டைம்ல எனக்கு. இருப்பினும் ரூ. 2,500 இருந்து தேவன் உன்னை ரூ. 15,000 சம்பளத்தை உயர்த்தியிருக்காரு. உன்னுடைய தசம பாகத்தை நீ தேவனுக்கு உண்மைத்தன்மையான நபரா இருந்தா, இன்னும் அதிகமா ஆசீர்வதிக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் அந்த வார்த்தையை ஏத்துக்கொடுத்தேன். எனக்குள்ள அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டேன். நான் என்ன பண்ணேன்னா, நான் திங்கட்கிழமை கூட்டத்துல நான் கலந்துக்கிட்டேன். நான் திங்கட்கிழமை கூட்டத்துல நான் கலந்த பிற்பாடு, நான் பண வாழ்க்கையில எப்படி முன்னேறணும்ன்ற ஒரு செய்தியை நான் பெற்றுக்கொண்டேன். ஒரு 1 1/2 மாசம் நான் உண்மையான நபரா இருந்த தேவனுக்கு நான் நிரூபிச்சேன். 1 1/2 மாசம் கழிச்சு என்னுடைய மாமா என்னிடத்துல வந்தாரு. அவர் சொல்லியிருந்தாரு, "நான் ஒரு மீன் வியாபாரமானம் செய்றேன். என்னால இந்த வியாபாரமானம் செய்ய எனக்கு பலன் இல்ல. எனக்கு வயசாயிடுச்சு. நீ இந்த கடைய இருந்து போடுறியா?" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் சொன்னேன், "நான் போடுறேன்" அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா, இது தேவனிடத்துல நான் ஜெபிச்சிருந்தேன். "தேவன் எனக்கான ஒரு வழியை காண்பீங்க. எனக்கான ஒரு கதவு தரேன்" அப்படின்னு சொல்லி தேவன் எனக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குறாருன்னு நான் நம்பி அந்த இடத்துல போனேன். இன்னைக்கு மீன் வியாபாரத்துல நான் செய்ய ஆரம்பிச்சேன். ஏறக்குறைய ஒரு 6 மாத காலமா நான் வந்து அந்த மீன் வியாபாரத்த தொடர்ந்து செஞ்சேன். என்னுடைய சம்பளம் 1,00,000 மாறுச்சு. சரியா தேவனுடைய மனுஷன் எனக்கு எந்த ஒரு வார்த்தை சொன்னாரோ, அதே பிரகாரம் இந்த சம்பளம் ரூ. 1,00,000 மாறி இருந்துச்சு. நான் அந்த ரூ. 1,00,000 தேவனுக்கு உண்மையான நபரா இருந்தேன். இன்னைக்கு என்னுடைய பண வாழ்க்கையில தேவன் வித்தியாசம் ஏற்படுத்தியிருக்காரு. ஒரு மாதம் ஏறக்குறைய ரூ. 2,50,000 நான் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கேன். எனக்கு கீழ 3 பேர் கிட்ட வேலையான செய்றாங்க. முன்னாடி ரூ. 2,500 சம்பளத்தோட நான் இந்த ஆலயத்துக்கு நான் வந்தேன். ஆனா இன்னைக்கு தேவன் எனக்கு ரூ. 2,50,000 சம்பளமானது மக்கள் நான் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் என்னுடைய ஆசீர்வதிச்சிருக்காரு. என்னுடைய பண வாழ்க்கை முழுமையா வித்தியாசமானது மாறி இருக்கு. இது மட்டும் இல்லாம, நான் முன்னாடி மத்தவங்க கீழ கை கட்டி வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு மத்தவங்களுக்கு நான் சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தேவன் என்னுடைய வாழ்க்கைய மாத்திருக்காரு. இது மட்டும் கிடையாது. என்னுடைய திருமண வாழ்க்கை ரொம்பவும் ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு நபரா இருக்கிறது. நான் ஆலயத்துக்கு வரும்போது தனிமையான நபரா இருந்தேன். நான் வந்து வாலிப பருவத்துல அந்த ஆலயத்திற்கு வந்திருந்தேன். ஆனா இந்த இடத்துல வரும்போது, தேவன் எனக்கான ஒரு ஏற்றுக்கொள்கையை குடுத்திருக்காரு. அவங்களும் ஒரு தேவனுடைய மனுஷியா இருக்காங்க. ஆலயத்துல இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க. பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்ட ஒரு நபரா இருக்காங்க. இன்னைக்கு எனக்கு 3 பசங்க இருக்காங்க. என்னுடைய திருமண வாழ்க்கை மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபரா இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய திருமண வாழ்க்கையோட என்னுடைய ஆரோக்கியம் நிச்சயமா தேவனுடைய பரிசுத்த ஆவியினால எனக்கான பலனை குடுத்திருக்காரு. எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய பெரிய ஆசீர்வாதம் தேவன் எனக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானது. இந்த பரிசுத்த ஆவி எனக்குள்ளாக இரும்போது, நான் முழுமையான ஒரு உறுதியை நான் உணர்றேன். தேவன் எனக்குள்ள இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை முன் இருந்ததற்கும் இப்போதும் தேவன் முழுமையான ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த ஆலயத்துல நான் வராத இருந்திருந்தா நிச்சயமா ஒரு தவறான ஒரு பழக்கத்துல ஈடுபடக்கூடிய ஒரு நபரா இருப்பேன். ஒரு குடிச்சிட்டு இருப்பேன். ஏன் ஒண்ணு நான் ஜெயில்ல இருந்திருப்பேன். இல்ல நான் செத்து கூட நான் போயிருப்பேன். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு நபரா தான் நான் வெளிய வாழ்ந்திருந்தேன். ஆனா எப்போ நான் இந்த ஆலயத்த நான் தேர்ந்தெடுத்தேனோ, நான் தீர்மானித்தேன். தேவன் என்னுடைய வாழ்க்கைய மாத்த விரும்புறார். இந்த வாழ்க்கை வந்து தேவன் என்ன முழுமையா மாத்துறதற்கான ஒரு ஆக்கமானது. இன்னைக்கு நான் தேவனுடைய ஊழியத்தை ஒரு செய்யக்கூடிய ஒரு நபரா இருக்கேன். ஆலயத்துல துணையாளரா இருக்கேன். என்ன மாரி யார் கஷ்டப்பட்டாங்களோ, அவங்க எல்லாருக்கும் ஒரு உதவி செய்யக்கூடிய இடத்துல தேவன் இந்த நேரம் என்ன மாத்திருக்காரு. தேவன் என்ன மாத்துனது மட்டும் அல்லாம, மத்தவங்களுக்கு நான் ஊழியம் செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கான பலன குடுத்திருக்காரு. எனக்கு பலன் குடுத்த இந்த தேவனுக்கு நான் மிகவும் நன்றி செலுத்துறேன். நல்லது மக்களே. மிக நிச்சயமாக இந்த வாலிபருடைய வாழ்க்கை எவ்வளவு அதிகமான ஆசீர்வாதமாய் இன்று இந்த இடத்தில் இருக்கிறது. இவருடைய சொந்த வியாபாரம் என்று இருக்கிறது. தேவன் இவருக்கான அருமையான குடும்பத்தை இந்த இடத்தில் கொடுத்திருக்கிறார். இனியும் தவறான சகவாசங்கள் கிடையாது. தவறான வாழ்க்கை கிடையாது. கெட்ட பழக்கத்திற்கு இனியும் அடிமையானவர் கிடையாது. சரியாக இந்த நேரம் நீங்க ஒரு தாயாராகும் யார் இந்த நிகழ்ச்சி இந்த இடத்துல பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, எத்தனை பேர் நீங்க உங்க பிள்ளைகளை குறித்து இந்த இடத்துல பயந்துட்டு இருக்கீங்க? அவர்களுடைய வாழ்க்கை முறையை குறித்து, அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே நீங்க எத்தனை பேர் இந்த இடத்துல அழுகிற ஒருவராய் கூட இந்த இடத்தில் இருக்கிறீர்கள்? இந்த வாலிபருடைய வாழ்க்கை மட்டுமல்ல, ஆலயத்தில் பல வாலிபர்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டதா இந்த இடத்துல இருக்கிறது. தேவன் அவர்களுடைய வாழ்க்கையின் முழுமையை சிறந்ததா இந்த இடத்துல மாற்றிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்கிறது போல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தாலும் அவன் பழைய வாழ்க்கையானது நீங்கி புது வாழ்க்கையை பெறுகிற ஒருவனாய் இந்த இடத்தில் மாறுகிறான். பழையவனை ஒழிந்தது புது சிருஷ்டியாய் அவன் மாற்றம் அடைகிறான். தேவனை தான் செய்ய விரும்புகிறான். ஆப்பாசை என்னுடைய பிள்ளை கீழ்ப்படிய மாட்டான். என்னுடைய பிள்ளை தேவனுடைய வீட்டுக்கு வர மாட்டான். தேவனுடைய வார்த்தை கேட்க மாட்டான். இப்பொழுது அது பிரச்சனையானது கிடையாது. ஆனா ஒரு தாயாராக, ஒரு குடும்ப உறுப்பினராக, சகோதரனாக, சகோதரியாக நீங்கள் இந்த இடத்தில் ஒரு குடும்ப உறுப்பினராய் தேவனுடைய பிரசன்னத்திலே அவர்களுக்காய் போராட உங்களுடைய முதல் படி எடுத்து வைக்கும் பொழுது தேவன் அந்த மாற்றத்தை இந்த இடத்துல உங்களுடைய விசுவாசத்தின் மூலம் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருப்பார். அதுதான் எனக்கும் நடந்தது. என்னுடைய வீட்டில் என்னுடைய தாயார் ஜெபித்த ஜெபம் இன்று நான் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவனாய் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிறவனாய் இந்த இடத்துல இருக்கிறேன். மிக நிச்சயம் நீங்க உங்க விசுவாசத்தை பயன்படுத்துவீங்கன்னா தேவன் முடியாத காரியத்தையும் முடியக்கூடியதா இந்த இடத்தில் மாற்றுவார். அவருடைய சர்வ வல்லமையான கரம் உங்களுடைய வாழ்க்கையானதை மாற்றும்.
இந்த வாலிபருடைய வாழ்க்கையை மாற்றியது போல. ஏன்னா இந்த வாலிபருடைய வாழ்க்கை முழுமை அடைந்திருக்கிறது. தவறான சகவாசத்துல விலகினார், புது வாழ்க்கையை பெற்றார். இந்த புது வாழ்க்கை முழுமை பெறும்படி பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தையும் பெற்றவராய் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவர். இங்கு தேவன் உங்களுக்கும் அதை செய்ய விரும்புகிறார். குறிப்பாக நீங்க தேவனுடைய வல்லமையை பார்க்கும்படி நான் இன்னொரு சாட்சி இந்த இடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். ஏன்னா தேவன் எல்லா மக்களுடைய வாழ்க்கையில் வேலை செய்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய கைகளில் எது கடினமானது, தேவனால் முடியாதது என்ன? நீ இந்த இடத்துல யோசிங்க மக்களே, தேவனால கூடாத காரியம் ஏதாச்சும் இந்த இடத்துல இருக்கா? ஒரு பொழுதும் கிடையாது. தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறாரே. இன்னொரு அருமையான வாழ்க்கை மாற்றத்தினுடைய சாட்சியை நீங்க பார்ப்பதை நான் இந்த இடத்துல விரும்புறேன். என தேவன் மாறாதவராய் இருக்கிறார். அதன் பிற்பாடு நாளை எந்த விசுவாசத்தில் நாம் இந்த சிறப்பான கூட்டத்தில் இணைய போகிறோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளும்படியாக இந்த சாட்சிக்கு தொடர்ந்து ஒரு வீடியோ இந்த இடத்துல பாருங்க. பிற்பாடு நான் உங்களோட இடத்தில் இணைந்திருப்பேன். மன அழுத்தம், பதற்றம், பயம் எங்களுடைய 2 வயது அன்புள்ள மகளுக்குள்ளாக இருந்துச்சு. என்னுடைய மகள் எரிச்சல் அடைந்தது போல நடந்து கொள்ள ஆரம்பிச்சா. எந்த அளவுக்குன்னா எல்லா எல்லைகளையும் தாண்டினது போல. அவ அதிகமா அழுவா. அவளுடைய அழுகை எப்படி இருந்ததுன்னா ரொம்ப ஆழமான ஒரு சோகத்துல இருந்து வந்த அழுகையை போல இருந்துச்சு. ஆனா அவளுக்கு வெறும் 2 வயசு தான் ஆகியிருந்தது. எங்களை பொறுத்த வரைக்கும் இது என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா என்னுடைய குடும்பத்தார்ல இவ வயசுலயே அநேக குழந்தைகள் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் சாதாரணமா நடந்து கொண்டாங்க. இதெல்லாம் பார்த்து நாங்களே எங்களுக்குள்ளாக கேள்வி கேட்டுக்க ஆரம்பிச்சோம். ஏன் அவ இப்படி அழுறா? ஏன் அவ இவ்ளோ கஷ்டப்படுறா? அவ சில நாட்களா தூங்க மாட்டா, சாப்பிடாமலே இருப்பா. அவளுடைய அழுகை உண்மையாவே வலியுடைய அழுகையா இருந்துச்சு. இது எங்களையுமே தொந்தரவு படுத்த ஆரம்பிச்சது அவளோட சேர்த்து. எனவே நாங்க மருத்துவ ரீதியா உதவி தேட ஆரம்பிச்சோம். முன்பாகல இருந்தே நாங்க குழந்தைகள் நல மருத்துவரை பார்த்துட்டு இருந்தோம். இது இல்லாம நாங்க நியூராலஜிஸ்ட பார்த்தோம், சைக்காட்டிஸ்ட பார்த்தோம், தெரபிஸ்ட பார்த்தோம். அவங்களிடத்துல நாங்க வழிகாட்டுதல் தேடினோம். இது எல்லாமே ஒரு 6 மாதம் நடந்துச்சு. கடைசியில எங்களுக்கு டயக்னோசிஸ் ரிப்போர்ட் வர வரைக்கும். வெறும் 2 வயது குழந்தை பதட்டம் மற்றும் அதிக அளவு மன அழுத்தத்தால கண்டுபிடிக்கப்பட்டா. இதை நாங்க கண்டுபிடிக்கும் பொழுது உலகமே எங்க தலை மேல விழுந்தது போல இருந்துச்சு. அவளுக்கு ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு எங்களால கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியல. இது எங்களுடைய முழு குடும்பத்தினுடைய கஷ்டமா இருந்துச்சு. எல்லோருமே ஒன்னா சேர்ந்து கஷ்டப்பட்டோம். மருத்துவத்தால அவளை கட்டுப்படுத்தவே முடியல. அவ மாத்திரை எடுத்துக்கொள்ளும் பொழுது சுயநினைவே இல்லாம ஆயிடுவான். அதுக்கு பிற்பாடு ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் கழிச்சு மீண்டுமாக அந்த இறுக்கம் அவளை நடுக்க ஆரம்பிச்சது. அவ அதிகமா அழுவா. அவளுடைய தலைமுடியை பிடிச்சி இழுத்துப்பா. அவ கத்த ஆரம்பிப்பா. அவ தரையில விழுந்துருவா. நாங்க செய்த எல்லாவற்றையுமே தாண்டி நாங்க எல்லாத்துக்கும் வழி தேடிட்டே இருந்தோம். மருத்துவ உதவியை தாண்டி நாங்க நிறைய விஷயம் தேடி பார்த்துட்டு இருந்தோம். ஏதாவது நாங்க தவற விட்டோமா, ஏதாவது ஒரு ரிப்போர்ட் இல்லையா அப்படின்னு. அந்த நேரம் நிறைய விஷயத்த நாங்க படிச்சோம், நிறைய பேரிடத்துல பேசணும். அப்பதான் அவங்க என்கிட்ட சொன்னாங்க, இது வளர்ற பருவம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. அது சரியா 2 வயசுல நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பருவத்துல குழந்தைகள் எரிச்சல் அடைவாங்க, அவங்க கீழ்ப்படியாம போவாங்க. எனவே நாங்க நினைச்சோம், சரி இது வெறும் சாதாரண பிரச்சனை தான், இது பெரிய பிரச்சனை கிடையாது, மன அழுத்தம்லாம் கிடையாதுன்னு. இந்த மாதிரி நாங்க யோசிச்சதுனால நாங்க மருத்துவ ரிப்போர்ட் எல்லாத்தையுமே நாங்க புறக்கணிச்சோம். இது எது நாள் வரைக்கும்னா கடைசி ஒரு நாள் ரொம்பவும் மோசமான சூழ்நிலையை அவளோட அனுபவித்தோம். நாங்க வேலை செய்யும் பொழுது அவ எங்களுடைய அம்மா வீட்டுல இருப்பான். எங்க அம்மா எனக்கு நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது போன் பண்ணாங்க, இங்க பாரு, நீ வீட்டுக்கு வந்து இவளை பாரு, ஏன்னா இவ அழுறது நிறுத்த மாட்டான். அவ 2 மணி நேரத்துக்கு மேல அழுதா. எனவே பக்கத்துல இருக்கவங்க போலீஸ்க்கு போன் பண்ணாங்க. அந்த நாள் நான் நினைச்சேன், என்னுடைய மகளை நான் இழக்க போறேன்னு. தேவனுக்கு நன்றி, அந்த நேரம் போலீஸ் அங்க போயிருந்தாங்க. பக்கத்துல வீட்டுல இருக்க எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அங்க இருக்கவங்களுக்கு எங்களை பத்தி தெரியும். ஏன்னா இந்த ஊரடங்கு சமயத்துல எங்களுடைய அம்மா கூட என்னுடைய குழந்தை விளையாடுறத அவங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. எனவே அவங்க யோசிச்சாங்க, என்ன நடக்குது இப்போ, என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க. பக்கத்துல இருக்கவங்க கேட்டிருந்தாங்க எங்க அம்மா கிட்ட, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி, ஏன் குழந்தை இப்படி அழறா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க என்கிட்ட கேட்கும்பொழுது நான் அவங்களுக்கு விளக்கி சொன்னேன், என்ன நடந்துச்சு, எல்லா சூழ்நிலையுமே நான் அவங்க கிட்ட சொன்னேன். அவளுக்கு வந்த டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாத்த பத்தியும் நாங்க பேசணும். அவங்க சொன்னாங்க, இங்க பாரு, நாங்க இதை வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். ஆனா நீ இன்னும் அதிகமா உதவி கேட்கணும், உதவி தேடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த தருணம் எங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் எங்களுக்கு தேவையான பெரிய உதவியா இருந்துச்சு. அவங்க யாரிடத்துலயும் சொல்லாம இருக்கிறது தான். அந்த நாள் என்னுடைய மகள் அவளுடைய முகத்தையே கீறிக்கிட்டா. அவ காயப்படுத்தப்பட்டா. அதிகபட்ச கோவத்தினால அவ தன்னுடைய முகத்தை இறுக்கமா மூடிக்கிட்டா. அவளுடைய கழுத்தை அந்த அளவுக்கு அதிகமா அவ தேய்ச்சா, ரத்தம் வர அளவுக்கு. இது எப்படின்னா ஒரு நபர் அதிகபட்ச மன அழுத்தத்துல செய்யறது போல இருந்துச்சு. அவ கையை அறுத்துக்க ஆரம்பிச்சா. அவ இதெல்லாம் என்னன்னு புரிந்து கொள்ளாமலே செய்ய ஆரம்பிச்சா.
ஒரு தாயா இது எல்லாமே எனக்கு ரொம்பவே கடினமா இருந்துச்சு. ஆமா, அவள அந்த மாதிரி பாக்குறதுக்கு வெறும் 2 வயசுதான். ஆனா அந்த நேரம் எனக்கு உண்மையாவே புரியல ஏன் இது எங்களுக்கு நடந்துச்சுன்னு. அப்பதான் நான் என் கணவரை அழைத்தேன். அந்த நேரம் தான் என்னுடைய மனைவி என்னை அழைத்தாள். பாரு, பயங்கரமா அழுறா. பக்கத்துல இருக்கிறவங்க போலீஸை கூப்பிடுறாங்க. அவ தன்னைத்தானே கிரிக்கிறா இல்ல. அவ வந்து கழுத்தை வந்து அந்த அளவுக்கு நெருக்கி கீறிக்கிட்டா. எப்போ இந்த மாதிரி நடந்ததோ அந்த நேரம் போலீஸ் அங்க வந்தாங்க. தேவனுக்கு நன்றி, அவங்க எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அங்க நடந்த எல்லா சம்பவத்தை பார்த்து கிரைசிஸ் வந்து டயக்னோசிஸ் இருக்கிறதுனால எல்லா நேரம் அழுதுகிட்டே இருப்பாங்கன்ட்டு எல்லாருக்கும் தெரியும். ஒரு மன அழுத்தத்தினுடைய கிரியையா இருந்தது. அந்த நேரம் என்ன சொல்றதுன்னு தெரியல. எல்லாம் ரெடியா இரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோ, ஏன்னா எனக்கு தெரியும் எங்க நான் உன்னை கூட்டிட்டு போகணுன்ட்டு. எனக்கு தெரியும் எங்க நம்ம போறோன்ட்டு. அவர் உண்மையாகவே அதிகப்படியான விசுவாசத்துல இருந்தார். அதிகபட்ச உறுதியோட சொன்னார், இங்க பார், எனக்கு தெரியும் நான் உன்னை எங்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னார். அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம வாழ்க்கை மாறப்போகுதுன்னு சொன்னார். அங்க போதகர் படியில எங்களுக்காக காத்திருந்தார். நாங்க அந்த கூட்டத்திற்கு போனோம். முழு கூட்டத்தையுமே கவனித்தோம். முடிவுல நாங்க சிபிசில இருந்து என்னுடைய குழந்தையை கூப்பிடும்போது ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, இங்க பாருங்கம்மா, இந்த எண்ணெயை தான் நீங்க பயன்படுத்த போறீங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்க அவருடைய தலையை அபிஷேகப்படுத்தணும், அவருடைய சின்ன இந்த 2 கால்களை அபிஷேகப்படுத்துங்க. அந்த உதவியாளர் அறிக்கை செய்தாங்க, உங்களுடைய மகள் குணமாக்கப்பட்டான்னு. குழந்தையுடைய அப்பா வீட்ல அவளை இந்த எண்ணெயினால் அபிஷேகப்படுத்தும் பொழுது அவ தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்றா. அவ கேடகத்தால மூடப்பட்டிருக்கா, எல்லா அசுத்தத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கா. நான் அதுதான் என்னுடைய கடைசி முடிவா இருக்கும்னு நினைச்சேன். அந்த நாள் நாங்க வீட்டுக்கு திரும்பி போனோம். அவ தூங்க போறதுக்கு முன்னாடி நாங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஜெபித்தோம். அவளுடைய அந்த சின்ன தலை மற்றும் அவளுடைய கால், அவளுடைய கை, அவளுடைய வயிற்று பகுதி எல்லாத்தையுமே நாங்க அபிஷேகப்படுத்தணும். நாங்க எங்களுடைய விசுவாசத்தை பயன்படுத்துறதுக்காக அவளுடைய முழு உடம்பையுமே அபிஷேகப்படுத்தணும். அவ அந்த நேரம் தூங்குனா. அவ சில வாரங்களா தூங்கவே இல்லை. ஆனா அந்த இரவு முழுவதுமா அவ தூங்குனா. நீங்க நம்புவீங்களோ இல்லையோ, ஆனா அந்த இரவு முழுவதுமே நானும் என் கணவர் தூங்கவே இல்லை. நாங்க பேசிட்டே இருந்தோம். என்னுடைய மகள் கடந்து போறது ஆவிக்குரிய சூழ்நிலைன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அன்னையிலிருந்து எல்லா நாளுமே நாங்க ஆலயத்துக்கு கூட்டிட்டு போவோம். நாங்க இந்த நோக்கத்தை ஆரம்பிச்ச 3 நாளுக்கு பிற்பாடு அவளுடைய எல்லா மருந்துகளையும் நான் அங்க எடுத்துட்டு போனேன். நான் அந்த எல்லா பாக்ஸையும் எடுத்து ஒரு பேக்ல போட்டு, அந்த நேரம் என்னுடைய கணவர் என்னை பார்த்து கேட்டாரு, நீ உறுதியா இருக்கியான்னு. அவங்க சொன்னாங்க, நான் செய்கிறேன், உறுதியாக இருக்கேன். அப்போ நான் சொன்னேன், நான் உன் கூட இருக்கேன். நம்ம 2 பேரும் ஒரே விசுவாசத்தில் இருக்கலாம். முன்னோக்கி போகலாம், பார்க்கலாம். தேவன் இந்த வியாதியை எடுத்து போட்டு குணமாக்குவாருன்ட்டு. அந்த நேரம் தான் நான் வார்த்தையை செயல்படுத்த ஆரம்பிச்சேன். நான் எப்போ வேதாகமத்தை திறந்து படிச்சேனோ, ஆண்டவராகிய இயேசு நம்மளுடைய எல்லா சுகவீனத்தையும் எடுத்துட்டாரு அவரோடன்னு, அந்த நிமிஷமே நான் நம்பினேன் என்னுடைய மகள் இனிமேலும் வியாதியா இல்லைன்னு. மத்தவங்க என்ன சொல்லியிருந்தாலும், டாக்டர் என்ன சொல்லியிருந்தாலும் சரி, ஏன்னா நான் அவங்களுடைய உதவியை, ஆவிக்குரிய உதவி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல கவனிச்சேன். ஆனா அந்த நேரத்துல எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமான உதவி என்னை பொறுத்த வரைக்கும் ஆவிக்குரிய உதவிதான். நான் சொன்னேன், இப்ப அவ குணமா இருக்கா. நான் அந்த பேக்கை கட்டி வச்சுட்டேன். நான் சொன்னேன், இனிமேலும் ஒரு பொழுதும் இது கிடையாதுன்னு. என்னுடைய மகள் கடினங்களை சந்தித்தான். ஆனா இனிமே ஒரு பொழுதும் அவங்க சொல்லக்கூடாது என் மகள் மன அழுத்தத்துல இருக்கான்னு. ஏன்னா அவ குணமாக்கப்பட்டிருக்கா. என்னுடைய மகளுடைய குணமாக்குதல் மூலயமா என்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஏன்னா அப்பதான் நான் தேவனை சந்தித்தேன், அவரை புரிந்து கொண்டேன். அதுதான் அந்த பசிலுடைய முக்கியமான ஒரு புகைப்படமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு பசில் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா நடுவுல இருக்க முக்கியமான பகுதி அதுவாதான் இருந்துச்சு. நான் முதலாவது அனைத்தையுமே பீடத்து மேல அர்ப்பணிக்கணும். என்னுடைய பதட்டம், என்னுடைய பயங்கள் எல்லாத்தையுமே, என் கணவர், என் குழந்தை, என்னுடைய வேலை எல்லாவற்றையும் நான் அர்ப்பணிக்க வேண்டியதா இருந்தது. தேவனை எல்லாவற்றுக்கும் மத்தியில வச்சு, தேவனை என்னுடைய வாழ்க்கை உங்களுடையது அப்படின்னு நான் சொன்னேன். என் வாழ்க்கையை நான் உங்களிடத்துல அர்ப்பணிக்கிறேன், வழிகாட்டுங்க. என் வாழ்க்கையை நீங்க வழிகாட்டுங்க. இதுக்கு பிற்பாடு நீங்க என்னெல்லாம் என் வாழ்க்கையில சேர்க்க போறீங்களோ அதுவே எனக்கு போதும். ஏன்னா எனக்கு ஆண்டவர் தேவை. அப்பதான் நான் புரிந்து கொண்டேன், எனக்குள்ளாக அவர் வாழணும், அதாவது எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவைன்னு. தேவனுக்கு மகிமை. நான் பரிசுத்தாவினால் அபிஷேகிக்கப்பட்டேன். அந்த நேரம் தான் நான் சந்தோஷம், சமாதானத்தை பெற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கையினுடைய நல்ல தருணங்கள்ல கூட நான் என் வாழ்க்கையில ஒரு பொழுதும் அதை அனுபவிச்சதில்லை. எதுவுமே இந்த தருணத்தோடு ஒப்பிட முடியாது. இது எப்படின்னா, உங்க வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலை நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தெரியணும். நம்மளுடைய இயற்கை சூழல் என்ன? நம்ம படைக்கப்பட்டோம் தேவனோடு நித்திய காலமாக வாழ்வதற்காக. நம்ம இதற்காக தேடணும். நம்மளுடைய முழு வாழ்க்கையுமே இது நம்ம தேடணும். அந்த நாள் நான் புரிந்து கொண்டேன், தேவன் மட்டும் இல்லைன்னா இது எதுவுமே பிரயோஜனம் இல்லாததுன்னு. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில தான் நான் இந்த அளவுக்கு பெற்றுக்கொள்ள கூடாத ஒரு பரிசு நான் பெற்றுக்கொண்டேன். அதுக்கு பிற்பாடு நான் உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா தேவன் என்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறாருன்னு நான் தெரிந்து கொண்டேன். அவர் என்னுடைய மகளை குணமாக்கி இருக்கார். அவர் எனக்குள்ளாக இருக்கார்.
இன்னைக்கு மத்த மக்களிடத்தில் நான் சொல்ல முடியும், அவர் வெறும் என்னுடைய மகளுக்கு மட்டும் நல்லது செய்யல, ஆனா எனக்குள்ளாகவும் அவர் வாழ்றாருன்னு என்னால சொல்ல முடியும். மற்றும் எனக்கு தெரியும் அவர் எவ்வளவு வல்லமையுள்ள தேவன், அவர் எந்த அளவுக்கு குணப்படுத்த முடியும்னு. யாரா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, வியாதியா இருந்தாலும் சரி, இல்ல பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அவர் மட்டும்தான் ஒரே ஒருவர். அவர் மட்டும்தான் உண்மையுள்ள ஒருவர். அவர் மட்டும்தான் உண்மையுள்ளவர். எல்லோருடைய வாழ்க்கையும் மாற்றக்கூடியவர். எருசலேமில் இருக்கும் வாசல்களில் இன்னும் ஆதாரமாய் ஒரு வாசல் இருக்கிறது. இது மிகவும் வித்தியாசமானது. 4வது வாசல். இந்த வாசல் புதிய வாசல் என்று அழைப்பார்கள். ஆனால் எதற்கு இதற்கு இந்த பெயர்? ஏனென்றால் வரலாற்றினுடைய சரித்திரத்தின் மிக முக்கியமானதாய் இருக்கிறது. இந்த இடத்தில் வாசல் எழுப்பப்பட்டது 19வது நூற்றாண்டில். இந்த வாசல் முன்பொரு காலத்தில் எருசலேமில் இல்லவே இல்லை. ஏன் இந்த வாசல் திறக்கப்பட்டது? இந்த வாசல் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துதலை குறிக்கும் மிகப்பெரிய ஊழியத்தின் பிரயாணம். இதை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 2ஆம் தேதி எருசலேமின் ஆசீர்வாதத்தின் 7 வாசல்கள் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். மிக சரியாக மக்களே, இதுதான் நாம் 7 வாரம் எருசலேமினுடைய வாசல்களின் ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கை மீது இந்த கேட்டுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை 4வது வாசல், புதிய வாசல். நீங்க இந்த புதிய வாசல் என்று கேட்கும் பொழுது சிலருக்கு சந்தோஷமானது உருவாகும். புது கதவுகளானது திறக்கப்பட போகிறது, புது வாய்ப்பானது உருவாக்க போகிறது, என்னுடைய வாழ்க்கை முழுமையா மாறும். ஆனா இந்த புதிய வாசலுடைய நோக்கமானது, தேவன் இங்கு இந்த வாசலை இந்த புதிய வாசலின் வழியாய் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய எங்களுக்கு கொடுத்த வழி நடத்தலை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மிக நிச்சயம் இந்த வாசலானது எருசலேமுடைய ஆலயம் கட்டப்பட்ட பொழுது அப்பொழுது திறக்கப்படவில்லை. 19ஆம் நூற்றாண்டிலே இந்த புதிய வாசலானது இந்த கட்டப்பட்டது. ஆம், ஏறக்குறைய 130 ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட இந்த வாசல் என்ன சூழ்நிலையை உங்க வாழ்க்கையில விளக்குகிறதா இருக்கு? நீங்க எடுத்த ஒரு தவறான முடிவு நிமித்தமாய், ஒரு தவறான வழி நடத்துதலை தேர்ந்தெடுத்த நிமித்தமாய், அல்லது நீங்க செய்த ஒரு செயலை நிமித்தமாய் அசுத்தத்திற்கு நீங்கள் அப்படியான வாசலை இதுக்கள் திறந்தீர்கள். இந்நாள் வரைக்கும் நீங்க வருத்தப்பட்டு இருக்கீங்க. அந்த வார்த்தையை பேசினதுக்காக, அந்த செயலை செய்ததுக்காக, அந்த தீர்மானத்தை எடுத்ததுக்காக, நீங்க அப்படியான ஒரு நபராய் நடந்து கொண்ட காரணத்திற்காக உங்களுடைய அந்த தீர்மானத்திற்கும் இந்த நாள் வரையும் நீங்கள் அந்த வலியை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் சொல்றது சரியா? இப்படியான சூழலை நீங்க கடந்து போகிற ஒருவரா இருக்கீங்க. தேவன் வார்த்தை சொன்னார், நான் பூட்டுகிற வாசலை ஒருவராலும் திறக்க முடியாது. மிக சரியாய் நீங்க ஒரு பேப்பரானது எடுக்கணும் விரும்புறேன். இந்த பேப்பரானதை நீங்க எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்த ஒரு தவறான தீர்மானத்தை நிமித்தம் அல்லது நீங்க செய்த ஒரு தவறு நிமித்தம் எந்த வாசல் அசுத்தத்திற்கு திறக்கப்பட்டது, எது உங்க வாழ்க்கை, உங்களுடைய பொருளாதாரத்தை, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிக்கக்கூடியதாய் இருக்கிறது, இது எல்லாமே ஒரு பேப்பர்ல இருந்து எழுதுங்க. நாளை காலை மிக சரியாய் 9:30 மணி கூட்டத்திலே நீங்கள் எங்களோடு ஒன்றிணைவதை நான் இடத்தில் விரும்புகிறேன். என தேவன் இந்த வாசலை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பூட்டும்படியாக இடத்தில் விரும்புகிறார். இந்த அசுத்தத்திற்கான வாசல் இனியும் இந்த தவறான தீர்மானத்தை நிமித்தம், இந்த அழிக்கப்பட்ட சூழலை நிமித்தம் உங்க வாழ்க்கையை நீங்க வலியோடு வாழ்வதை தேவன் விரும்பவில்லை. தேவன் மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார். எனவேதான் நீங்க இந்த நிகழ்ச்சியின் முடிவுக்கு முன்பாக கூட ஒரு பேப்பர் எடு, நீங்க நேரம் எடுத்துக்கொள்ளும். எதெல்லாம் உங்க வாழ்க்கை மீது திறக்கப்பட்ட வாசலா இருக்கிறது, பிசாசானவன் நுழைகிறதற்கு, அது எல்லாவற்றையும் ஒரு பேப்பர்ல இருந்து நீங்க குறிப்பிட்டு நாளை காலை 9:30 மணிக்கு எந்த யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராட்சியத்திலும் நீங்கள் எங்களோட இந்த சிறப்பான கூட்டத்தில் இணையலாம். தேவனுடைய வல்லமையிலே இந்த திறக்கப்பட்ட வாசல் அசுத்தத்திற்கு மூடப்படும்படியாய் தேவனுடைய பதிலை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை மீது பெற்றுக்கொள்ள எனவே மக்களை வரவேற்கப்படுகிறீர்கள். தேவன் அவருடைய வல்லமையான கைகளிலே உங்க சூழலை மாற்றும்படியாக. எனவே விசுவாசிக்கிற நீங்க நாளை எங்களோட இணைந்திருங்கள். ஆலயத்திலே உங்களுக்காக இந்த காத்துக் கொண்டிருக்கிறேன். தேவன் உங்களையும் உங்கள் வீட்டையும் ஆசீர்வதிப்பார். நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கிற எந்த தொலைபேசி எண்களை எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாளை நீங்கள் ஆலயத்தை வரும்பொழுது உங்களை நேரடியாக சந்திக்கிறேன். தேவன் உங்களையும் உங்கள் வீட்டாரையும் ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சென்று பாருங்கள் மக்களே.